தேர்வில்லாமல் தமிழக அரசு அலுவலகத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த அறிவிப்பில் கல்வி தகுதி, வயது வரம்பு மற்றும் சம்பள விவரங்கள் குறித்த விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலும் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்றது டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழக அரசு அலுவலகத்தில் வெளிவந்திருக்கிற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கான தகவலை குறித்து நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை கீழே இயங்கி வர மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அலுவலகத்தில் காலியாக இருக்கிற கவுன்சிலர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலர் பணிக்கான கல்வி தகுதி விவரங்களை பார்க்கலாம். ஸோ கவுன்சிலர் பணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10th +2 மற்றும் 3 ஆண்டு அடிப்படையிலான கல்லூரி படிப்பு முடிச்சிருக்கணும்னு தெரிவிக்காங்க. கல்லூரி படிப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது யூஜியில் பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சைக்காலஜி, பப்ளிக் ஹெல்த் மற்றும் கவுன்சிலிங் உள்ளிட்ட பிரிவில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்லது முதுநிலை பட்ட படிப்பு, அதாவது பிஜி டிப்ளமாவில் கவுன்சிலிங் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 1 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 42 வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 18,536 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக உதவியாளர் உடன் கலந்த கணினி இயக்குபவர், அதாவது டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 10th +2 முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்லது டிப்ளமா முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா கணினி பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 42 வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மாதம் 13,240 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணி பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்துக்குள்ள வெளியாயிருக்கு. இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணனா ariyalur.nic.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று இதனுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அல்லது நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். ஸோ நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய எப்போக்குள்ளே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா 7/8/2026 அனுப்பணும். அதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2வது தளம், அரசு பல்துறை வளாகம், ஜெயம்கொண்டாம் சாலை, அரியலூர் 621704 என்ற முகவரிக்கு நீங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை எந்தவித தவறும் இல்லாமல், அடித்தல் திருத்தலும் இல்லாமல் போல்டு ஃபாண்ட், அதாவது போல்டு ஃபாண்ட்டில் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. எழுதிட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு 7/8/2026 மறக்காமல் அனுப்பிடுங்க. மேலும் அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.